ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு அந்த சங்கிலி கருப்போட குதிரை திடீர்னு சங்கிலி கருப்பு எதிராக திரும்பிருச்சு. அந்த குதிரை போய் எல்லா கடவுளையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல கருப்பசாமி கோயில எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் அவங்க தங்க குதிரை ஒன்று வரப்போகுது. பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குதிரையை சங்கிலி கருப்பர் எடுத்துக்குவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குதிரையை பூசாரி அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, நம்ம சங்கிலி கருப்புக்கு தங்க குதிரை வந்திருக்கு. இதங்க வச்சிரேன். 2 தங்க குதிரையும் சங்கிலி கருப்பு முன்னாடி கொண்டாந்து வச்சிருந்தாங்க. சங்கிலி கருப்பா, இந்த 2 தங்க குதிரையும் உனக்காக தான் இருக்கு, வந்து எடுத்துக்கோ. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்ல நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் வந்து எடுத்துக்கோ. சிவபெருமானே, எனக்காக இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே அந்த தங்க குதிரைகளை ஏத்துக்கிறேன். இந்த ஊருக்கு எப்பவுமே நான் காவலா நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை போய் எடுத்துக்கலாம்னு நினைச்சா அதை தொட்டாரு. தொட்டவுனே குதிரையிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் அது? என்ன சத்தம் அது? ஏதோ குதிரையிலிருந்து சத்தம் கேட்கு சிவபெருமானே. அந்த குதிரை திடீர்னு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னை வாடா எடுத்துக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பிச்சு. திரும்பினவுனே இந்த பக்கம் நிக்கிறவங்களை எல்லாம் பார்த்து வேகமா வந்து டம்முன்னு முட்டிருச்சு. கருப்பசாமி பறந்து போய் விழுந்துட்டாரு. அடுத்தது வந்து ஹனுமான டம்முன்னு முட்டுச்சு. ஹனுமான முட்டுனவுனே அப்படியே அந்த கூடாரமே அப்படியே சாஞ்சிருச்சு. இந்த காம்பவுண்டுக்கு அடியில 6 கருப்பசாமி ஹனுமான்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஏ குதிரை, உனக்கு என்ன ஆச்சு? நீ சங்கிலி கருப்போட பொருள். சங்கிலி கருப்புக்கு தான் நீ உதவியா இருக்கணும். இப்ப எதுக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏய் சிவபெருமானே, என்ன உனக்கு தெரியலையா? அந்த குதிரைக்கு நான் மந்திரிச்சு வச்சுட்டேன்டா. இனிமேல் யார் நினைச்சாலும் அந்த குதிரையை காப்பாற்ற முடியாது. இந்த தங்க குதிரையை அந்த கோயில் வீட்டுல வச்சிருக்கும் போதே என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த தங்க குதிரை செஞ்சு கோயில் வீட்டுல இருந்துச்சு. அப்பதான் நான் அங்க போனேன். ஓஹோ, இங்கதான் அந்த தங்க சிலை இருக்கா? இரு அப்படின்னு சொல்லி அந்த சிலை சேருவரை டம்முன்னு அடிச்சுட்டா அந்த பல்லருக்கு. இந்த சிலை நான் சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி மந்திரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தியை வச்சு அந்த சிலையை கட்டுப்படுத்திட்டா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்த பூசாரியம்மா வர சத்தம் கேட்டுச்சு. ஓஹோ, பூசாரியம்மா வந்துட்டாங்களா? இவனை தூக்கி இடுக்குல போடுவோம். அங்கேயே ஒளிஞ்சு நின்றுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பூசாரியம்மா வந்து அந்த தங்க சிலையை எடுத்துக்கிட்டு கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டாங்க. இதுதான்டா நடந்துச்சு. திடீர்னு அந்த தங்க சிலை அப்படியே சிவபெருமான் பக்கம் திரும்பி சிவபெருமான டம்முன்னு அடிச்சிருச்சு. அடிச்ச வேகத்துல அங்க இருந்து அது ஓடிடுச்சு. ஓ சிவபெருமானே, உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சா? என்னால தாங்க முடியல சிவபெருமானே, சிவபெருமானை காப்பாற்றணும், தயவு செய்து கருப்பாயம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை தேடி பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. சிவபெருமானே, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சா? சிவபெருமானை எப்படியாவது காப்பாற்றணும். என்ன பண்றது? அந்த நேரத்துல தான் கருப்பாயம்மா வந்து சேர்ந்தாங்க. கருப்பாயம்மா சக்தியை வச்சு சிவபெருமானை காப்பாத்தினாங்க. என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி கருப்பாயம்மா. நம்ம உடனடியே அந்த காம்பவுண்டை தூக்கணும், இதுக்கு அடியில எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காம்பவுண்ட் அப்படியே மெதுவா தூக்குனாரு. இந்த காம்பவுண்ட் மேலேயே துர்காதேவி மயங்கி கிடந்தாங்க. சிவபெருமான் அந்த காம்பவுண்டை தூக்கி நிம்மத்திட்டாரு. ஆனா அந்த காம்பவுண்டுக்கு இடுக்குல தான் நம்ம துர்காதேவி மாட்டிக்கிட்டாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க துர்காதேவி, நான் உங்களை இப்பதான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்காதேவி அப்படியே கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் சக்தியை வச்சு அங்க இருந்த எல்லாத்தையுமே குணப்படுத்தினாரு. எல்லாரும் எந்திரிங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் மயக்கம் தெளிஞ்சிருச்சு, எந்திரிங்க. நம்ம அந்த குதிரையை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். சிவபெருமானே, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. ஹனுமான், முதல்ல அந்த குதிரையை தடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சங்கிலி கருப்பனை தடுக்கணும். முதல்ல அந்த குதிரை எங்க வச்சு பூஜை பண்ணாங்க? சிவபெருமானே, அந்த பல்லருக்கு ஏற்கனவே சொன்னால அந்த சிலை செஞ்ச இடத்துல தான் வச்சு அந்த சிலையை கட்டுப்படுத்தினான்னு. அந்த இடம் எங்க இருக்கு பூசாரியம்மா, சொல்லுங்க. சிவபெருமானே, அந்த இடம் மேற்கிலையில் இருக்கிற ஒரு வீட்ல தான் ஒரு சிலை சேரு இருக்காரு. அங்கதான் நம்ம அந்த சிலையை செஞ்சோம். ஹனுமான், நீ உடனே போய் நான் சொல்றபடி செய். சரி சிவபெருமானே, நான் செய்யறேன். கருப்பசாமி, நீங்க போய் உடனே அந்த குதிரையை தடுத்து நிறுத்துங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். சரிங்க சிவபெருமானே, நீங்க சொல்றத நான் கேட்கறேன், போறேன். காட்டுக்குள்ள அந்த குதிரை ரொம்ப வேகமா போய்கிட்டே இருந்துச்சு. பின்னாடியே கருப்பசாமி துரத்திட்டு போய் டம்மு முன்னாடி நின்னாரு. ஏய் குதிரையே, ஒழுங்கா நின்று, நாங்க எங்க சக்திக்கு கட்டுப்பட்டு, என்ன உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க போகும்போது டம்முன்னு தூக்கி வீசிச்சு. ஏய் கருப்பசாமி, என் வழியில தலையிட்ட உன் கதையை முடிச்சிருமே, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. பின்னாடியே அந்த குதிரையை சங்கிலி கருப்பு துரத்திட்டு இருந்தாரு. ஏய் குதிரை நில்லு, ஏய் குதிரை ஒழுங்கா நில்லு. ஹனுமான், அந்த குதிரையை கட்டுப்படுத்தவே முடியல, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க.
ஒரு வழி இருக்கு கருப்பசாமி. அந்த குதிரையும் நம்ம சங்கிலி கருப்பு நேரடியா மோத விட்டா அந்த குதிரையோட சக்தி கம்மியாகும். அப்படியா? அப்பனா என்ன பண்றது? இருங்க, அதுக்காக நான் ஒரு பொருள் எடுத்து வரேன். இந்தாங்க உங்களோட அருவா. இந்த அருவால வச்சு மறைஞ்சிருந்து அந்த குதிரை அடிங்க. அது பின்னாடியே துரத்தும். நாம சொல்ற மாதிரி 2 பேரும் ஒரே நேர்கோட்டுல கொண்டாந்து அந்த சங்கிலி கருப்பனோட மோத விட்டுறலாம். சரியா? சரிங்க ஹனுமான், நம்ம அப்படியே செய்யறேன். கொடுங்க அந்த அருவால அப்படின்னு அந்த அருவாலை வாங்கிட்டு கருப்பசாமி போயிட்டாரு. கருப்பசாமி போய் ஒரு புதற்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, ஏ குதிரை, இங்க தானே வந்தாகணும். வா 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 வா, வெயிட் பண்ற வா. மறுபுறம் ஹனுமான் போய் சங்கிலி கருப்பட்ட பேசினாரு. ஏய் சங்கிலி கருப்பா, இங்க என்ன பண்ற? உன் குதிரை அந்த பாரு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரம் வா. அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சங்கிலி கருப்பு ஹனுமான் பின்னாடியே போயிட்டு இருந்தாரு. கருப்பசாமி வெடியா இருந்தாரு. அந்த குதிரை வரும்போது டம்முன்னு அது மேல அடிச்சிட்டாரு. ஏய் கருப்பசாமி, என் வழியில தலையிடுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்குது அந்த குதிரை. ஹனுமான், அது துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. வா 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 வா, வந்துகிட்டே இருங்க, கிட்ட வந்துருச்சு சங்கிலி கருப்பா அப்படின்னு சங்கிலி கருப்பு ஒரு புறமும் அந்த குதிரை ஒரு புறமும் வேகமா வந்துகிட்டே இருக்குது. வந்தவொடனே டம்முன்னு சங்கிலி கருப்பு மேல அந்த குதிரை மோதிடுது. இந்த குதிரை போய் டம்முன்னு முன்னாடி விழுந்துருச்சு. ஏய் குதிரை, எனக்கு கட்டுப்படு. எனக்கு கட்டுப்படுறியா இல்லையா? ஏய் முட்டாள் ஹனுமான், இந்த குதிரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குதிரை எந்திரிக்க போகுது. இப்ப பாரு, அந்த குதிரை கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு உங்க எல்லாத்தையும் அழிக்க போகுது. ஏய் பல்லருக்கி, நாங்க இதுக்காக தான் நாங்க வேற ஒரு பிளான் ஏற்கனவே பண்ணிட்டோம். அது எந்திரிக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். பட்டாசு பூதமே, சீக்கிரம் பத்த வைங்க அந்த பட்டாசை அப்படின்னு சொன்னோடனே பட்டாசு பூதம் வந்து அந்த இடத்துல இந்த பட்டாசை பத்த வச்சிருச்சு. அப்படியே டம்முன்னு வெடிச்சு அந்த குதிரை பறந்து போய் அந்த தேருக்குள்ள விழுந்துருது. இப்ப அந்த தேரை தாண்டி குதிரை நிச்சயமா வெளியே வர முடியாது. எப்படி அந்த குதிரை உள்ள தள்ளுவீங்க? நீங்க எல்லாம் பிளான் பண்ணி உள்ள தள்ளுவீங்களா? ஆனா இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்க அந்த குதிரை. இந்த தேர் வேக வேகமா போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல போனோடனே அந்த தேர் நின்றுச்சு. அந்த குதிரை மீண்டு வந்துருச்சு. அந்த 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அந்த குதிரை மீண்டு வந்து எல்லாம் அழிக்க போகுது. அவ்வளவுதான், உங்க கதை க்ளோஸ். இனிமே உங்களை காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் அழிக்க எந்திரிக்கும் போது டம்முன்னு உள்ளே விழுந்துருச்சு. அப்பதான் என்னன்னு பார்த்தா சிவபெருமான் அந்த வராகி சிலையை கொண்டு வந்து அந்த தேர் மேல வச்சுட்டாரு. இந்த வராகி சிலை அப்படியே நம்ம குதிரை சிலையை அப்படியே கட்டுப்படுத்திருச்சு. ஏய் சிவபெருமானே, எப்படி அந்த வராகி சிலை இந்த சிலையை கட்டுப்படுத்துச்சு? அது முடியவே முடியாது. எப்படி? ஏ பல்லருக்கி, நீ எப்ப அந்த சிலை செய்யறவனை அடிச்சு போட்டுட்டு அந்த சிலையை கட்டுப்படுத்தினியோ அதுக்கப்புறம் நான் அந்த சிலை செய்யறவரை போய் பார்த்தேன். அங்க அடிபட்டு கடந்தவரை போய் சிவபெருமான் சக்தி கொடுத்து மயக்கம் தெளிய வச்சாரு. சிலை செய்யறவரே, உங்களால அந்த சிலையை அந்த பல்லருக்கி கட்டுப்படுத்திட்டா எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன சொல்றீங்க சிவபெருமானே? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சா? இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வேற ஏதாவது வழி இருக்கா? என்ன வழி? ஒரு வழியுமே இல்லையே. ஒரே ஒரு வழி இருக்கு. எங்க முன்னோர்கள் சொன்ன ஒரு வழி இருக்கு. என்ன வழி அது சொல்லுங்க. நாங்க சிலை செய்யற இடத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு வராகி சிலை இருக்கும். அந்த சிலை நாங்க சிலை செய்யற சிலை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி யாராவது கட்டுப்படுத்தினா அந்த வராகி சிலையை வச்சு குணப்படுத்திடலாம். இதெல்லாம் எங்க முன்னோர்கள் எங்களுக்காக கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதோ காட்டுற, வாங்க சிவபெருமானே அந்த சிலைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை செய்யறதுக்கு பக்கத்திலேயே பின்னாடி காட்டுக்குள்ள அந்த வராகி சிலை இருந்துச்சு. சிவபெருமான், இந்த சிலை நான் எடுத்துட்டு போங்க. சரி நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த சிலையை தூக்கிட்டு போனாரு. இதுதான் நடந்துச்சு. ஏமாந்தியா பல்லருக்கி? அந்த வராகிமன் சிலை அப்படியே பறந்து வந்து அந்த பல்லருக்கி அழிச்சிருச்சு. அந்த குதிரையை போய் அந்த சங்கிலி கருப்பை எடுத்துக்கிட்டாரு. வராகி தாயே, அந்த குதிரை சிலையை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. குழந்தைகளை, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.